முதலமைச்சராக ஆசைப்படுகிறான்னு பையனைத்தான் சொல்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் விஜயை சொல்லியிருக்கேன். நேற்று வந்தவன் திமிரில் நேற்று வந்தவன் உங்கள் பையன் நேற்று வந்தவன். நீங்கள் யார்? நீங்கள் சும்மா பேருக்கு உங்கள் அப்பா தூக்கி இளைஞர் செயலாளர் அது எதுன்னு போட்டுக்கிட்டு இருந்தார். என்னத்தை உருப்படியாக செஞ்சீங்க? உங்கள் அப்பா இருக்கிறவரை எல்லாம் உங்கள் அப்பா தான் பார்ப்பார். ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இப்போ உங்கள் பையனும் இப்படி தான். அப்போ பெரிய நீங்கள் விஜய் வந்து குறை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன் நேற்று வந்தவன் கட்சி ஆரம்பிக்கூடாதா? எம்ஜிஆர் 72ல் கட்சி ஆரம்பிச்சுட்டு 77லேயே முதலமைச்சர் ஆனார். என்டி ராமராவ் கட்சி ஆரம்பித்த 3 மாதம் 6 மாதத்துலேயே எலெக்ஷன் வந்து முதலமைச்சர் ஆனார். ஆக முதலமைச்சர் ஆகிறதுக்கும் எப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அரசியல் அரிச்சுவடி தெரியாதுன்னா உங்களுக்கே அரசியல் அரிச்சுவடி தெரியாதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளில் 90% பேருக்கு அரசியல் அரிச்சுவடி எவனுக்கும் தெரியலையே. அதனால் அரசியல் அரிச்சுவடி தெரியணும்னு அவசியம் இல்லை. மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ரைட்டு, யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். மக்களுடைய ஆதரவு இருக்கணும். ஜனநாயக நாடு. அதனால் ஸ்டாலின் அவர்களே கர்வத்தின் உச்சியில் பேசி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்னமோ பரம்பரையாக அரசியலில் பங்கு கொண்ட மாதிரி. நீங்கள் இளைஞரணி செயலாளராக இருந்துட்டு டிவி சீரியலில் குறிஞ்சி மலர்னா ஒரு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் தானே. உங்கள் பையன் நேற்று வரை சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி சினிமா டிஸ்ட்ரிபியூட்டருங்கள் எல்லாம் வயிற்றில் அடித்து இது கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பரம்பரையாக்க இதில் வந்தவரா? இன்பநிதி 21 வயசுலேயே கூட்டிகிட்டு போய் ஜல்லிக்கட்டில் கலெக்டர் எந்திரிச்சு போய் சொல்லிட்டு இன்பநிதி நண்பர்களை உட்கார வைக்கிறீங்களே. இன்பநிதி எல்லாம் என்ன புதுசு தானே. ஆக வருங்கால வருங்கால முதல்வர் இன்பநிதினு எல்லாம் போஸ்டர் உட்காரவங்க ஆளுங்க. நீங்கள் மட்டும் உங்கள் குடும்பத்திலேருந்து நேற்று வந்தவனை கொண்டு வருவீங்க. நீங்கள் மட்டும் அரசியல் அரிசியோடி தெரியாதவனை கொண்டு வருவீங்க. ஆனால் விஜய் வந்தால் அதை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா ஸ்டாலின்? காரணம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அரசியல் அரிசியோடி தெரியாதவர்கள், அரசியலிலே நேற்று முளைத்த காளான்கள். அதனால் விஜயை பற்றி பேசுவதற்கு, நடிகர் விஜயை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கோ உங்கள் சந்ததிக்கோ எந்தவித அடிப்படை தகுதியும் இல்லை.